பொதுவாகவே சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை தானங்க எல்லாருக்கும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் சாதகமான தருணத்தை உருவாக்கி தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதிக்கக்கூடிய நேரத்தை அல்லது சம்பாதிக்கக்கூடிய நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். வர்ற 17ஆம் தேதி 5 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுதுங்க. அந்த தருணத்தை பற்றி தானங்க இந்த பதிவில் ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். 100% நான் சொல்லக்கூடிய அந்த 5 ராசி நண்பர்களும் 5 ராசி நண்பர்களுக்கும் இந்த பதிவு 100% பயனுள்ள ஒரு பதிவு. இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். வர்ற 17ஆம் தேதி தானுங்க அந்த மாற்றம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 17/8/2024. இது கூட்டுத்தொகை என்னன்னா, நீங்கள் தேதியாக இருந்தாலும் சரி, மாதமாக இருந்தாலும் சரி, வருடமாக இருந்தாலும் சரி, எல்லாமே 8 தான் வரும். அந்த 8ஆம் நம்பர் தான் வரும். எண்களில் மேல் நோக்கி வரக்கூடிய ஒரே ஒரு எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர். அந்த 8 அப்படின்றது எந்த கிரகத்துக்கு உகந்ததை விட உரியது. எந்த கிரகத்துக்கு உரியதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு. அப்போது கடக ராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும், விருச்சக ராசியில் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும், மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும், அதுபோக மகர ராசி, கும்பராசி, இந்த 5 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகுதுங்க. அது எந்த மாதிரி யோகம் அப்படின்னா, இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரமான குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். குரு பகவானுடைய சாரம்னா பூரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 323 டிகிரியில் இருக்கிறார். அப்போ சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா காலச்சக்கரத்துக்கு 2வது பாவகத்தில் இருக்கார். அப்போது காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகத்தில் சனி பகவான், காலச்சக்கரத்துக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான். அற்புதமான ஒரு அமைப்பு. விதிகாரகன், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மேஷத்துக்கு 11வது பாவகத்தில், சுப கிரகம், சுபகுரு, தேவகுரு, பணக்கார கிரகம், பணகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் அந்த 17/8/2024 ஒரு நாள், அந்த கூட்டுத்தொகை 8 வரக்கூடிய ஒரு தருணத்தால் 100% இந்த 5 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, 5 ராசிகள்னா முதல்ல நட்சத்திரம் 3 பூச நட்சத்திர நண்பர்கள், அனுச நட்சத்திர நண்பர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்கள், அதுபோக மகர ராசி நண்பர்கள் அல்லது கும்பராசி நண்பர்கள், இந்த 5 ராசியில் தொடர்புள்ள நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தொழிலில் வளர்ச்சி தரப்போகுது. பொதுவாக சுய தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு அமையுது, சில பேருக்கு அமைகிறதில்லை. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா சம்பாதிக்க தான் முடியும். சாதிக்க முடியுமா அப்படின்னா ஒரு 20 வருஷம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தால் தான் சாதிக்க முடியும். மாதம் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சம்பளமாக 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவு இருந்தால் வர்றவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அப்போ ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னா சுயத்தொழிலில் மட்டும்தான் சார் சாதிக்க முடியுமா அப்படின்னா, பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் மாதத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் சாதிக்கலாங்க. நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க அப்படின்னா அந்த சம்பாதனை இன்றைக்கி சம்பாதிச்சு சாப்பிட தான் முடியுமே தவிர பெரிய லெவலில் சாதிக்க முடியாது. அப்போது சுயத்தொழில் உருவாகிறதுக்கு உண்டான நேரமாகவோ அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலால், நீங்கள் விதைக்கக்கூடிய விதையால் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, நீங்கள் விதைக்கக்கூடிய விதையினா நீங்கள் போடக்கூடிய ஒரு எஃபைட், நீங்கள் போடக்கூடிய ஒரு முயற்சி, அந்த முயற்சி தான் பின்னுக்கு 6 மாதம் கழிச்சியோ, 1 வருஷம் கழிச்சியோ, 4 நாள் கழிச்சியோ, 10 நாள் கழிச்சியோ மிகப்பெரிய வெற்றின்ற விருட்சம் வரும்.
ஒரு விதை விதைக்கிறோம்னா ஒரு மரம் வரணும் இல்லையா? உழைப்புன்ற விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா பின்னுக்கு மிகப்பெரிய வெற்றின்ற விருட்சம் வரப்போகுது. பூசம் நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மகர ராசி, கும்பராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் 17ஆம் தேதி மாற்றம் வரும். அது தொழிலில் இருக்கலாம், அல்லது திருமணம் நடக்கலையேன்ற ஆதங்கம் இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கலாம். இல்லை திருமணம் ஆகிட்டு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த 17ஆம் தேதி புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான நாளாக இருக்கலாம். என்னால் வீடு வாசல் வாங்கவே முடியல சார், 40 வருஷமாக வாடகை வீட்லேயே இருந்துட்டேனுங்க, என் சங்கதியாவது என்னுடைய பிள்ளைகளாவது சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை இருக்குதுங்க அப்படின்னா அந்த 17ஆம் தேதி ஒரு சொந்த வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அனுகூலத்தை கொடுக்கும். எந்திரிச்சு நடக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க தானுங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். எந்திரிச்சு நிற்கிறதுக்கே நான் சங்கடமாக இருக்குதுங்க, நடக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குதுங்கன்னு உட்காந்த இடத்துல தான் உட்காந்துக்கிட முடியும். என்ன தான் கிரக அமைப்புகள் நல்ல விதமாக இருந்தாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. பார்த்துக்கிடுங்க. வர்ற 17ஆம் தேதி சனி பகவானுக்கு உகந்த ஒரு தருணம். தேதியும் 17, மாதமும் 8, 2024 அப்படின்னா அதையும் கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு 8 தான் வரும். 2024 டோட்டல் 8, 8வது மாதம் 8, 17ஆம் தேதி டோட்டல் 8, எல்லாமே 8, அந்த 3 8 வரும். இந்த நாள் தான் உங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதை விட இன்னொரு மெயின் விஷயம் சொல்கிறேனுங்க. அந்த 17ஆம் தேதி நமக்கு என்ன தேதி வருது அப்படின்னா 17ஆம் தேதி என்ன நாள் வருதுன்னா சனிக்கிழமை வருங்க. அதாவது சூரிய பகவான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் ராஜா. 9 கிரகங்கள் இருக்குன்னா அந்த 9 கிரகங்களும் சூரியனை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த சூரிய பகவானுடைய சாரம் சொல்கிறத விட சூரிய பகவானுடைய பார்வையில் தான் இந்த சனி பகவான் இருப்பார். ஆவணி மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதுதான் 17ஆம் தேதி. அப்போ சூரிய பகவானுடைய பார்வை முழுமையாக இந்த சனி பகவான் வாங்குவார். அப்போ இந்த நேரம் உண்மையிலேயே பிரகாசமான நேரம், பிரமாதமான நேரம். அதுலேயும் நம்ம பூச நட்சத்திரம் சொல்கிறோம், அனுச நட்சத்திரம் சொல்கிறோம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்கிறோம், மகர ராசி சொல்கிறோம், கும்பராசி சொல்கிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அடுத்தது இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கும் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையும் படும், சனி பகவானுடைய பார்வை அந்த விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படும். ஃபஸ்ட்டு 100% வளர்ச்சி கொடுக்கக்கூடியது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். அதன் பிறகு 80% வளர்ச்சி கொடுக்கக்கூடியது மகர ராசி நண்பர்களுக்கு. அதன் பிறகு ஒரு 75% மாற்றங்கள் தரக்கூடிய ராசி எது? கடகத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். மீதமுள்ள அந்த கும்பமும் சரி, மீதமுள்ள மீனமும் சரி 65% வளர்ச்சி கொடுக்கும். 60க்கு கீழே எந்த ராசியும் கிடையாது. 5 ராசி நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் பூச நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன், அனுச நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன், அது போக மகர ராசியை சொல்லியிருக்கிறேனுங்க, கும்பராசி சொல்லியிருக்கிறேனுங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேனுங்க. அப்போது இந்த 5 பேர்களில் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு சொல்லணும்னா கும்பமும் மீனமும் 65%, மற்ற ராசி எல்லாமே நமக்கு கூடுதலாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்பட போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்பட போகுது, நீண்ட நாள் கனவு கைகூட போகுது. சில நண்பர்களுக்கு நான் 10 வருஷமாக 15 வருஷமாக உசுருக்கு உசுராக நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது வரைக்கும் வீட்டில் சம்மதிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு, இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு 100% பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வரக்கூடிய 17ஆம் தேதியை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இந்த தருணம் வருமா? சாமி சத்தியமாக வராது. நம்மளுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஒரு புறம் இருந்தாலும் கோட்சார ரீதியாக வரக்கூடிய அந்த தேதி, அந்த வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த 5 ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தரதான் போகுது. அது மாற்று கருத்து இல்லவே இல்லை.
தயவு செய்து உழைப்பு அப்படின்ற ஒரு விதையை விதைங்க. முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களை எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல 100% கொண்டு போய் சேர்க்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பூசம் நட்சத்திரம், அனுசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மகர ராசி, கும்பராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள காணொளி. இந்த காணொளி பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள், சார் 17ஆம் தேதி என்னால் இது செஞ்சுக்கிட முடிஞ்சது, 17ஆம் தேதியால் நான் 17ஆம் தேதி நடந்த விஷயத்தால் நான் மேலுக்கு வந்தேன். 100% கமெண்டில் சொல்லுவீங்க. இது பயனுள்ளதாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.